ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்கீரை உடச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த இடத்துல ஒரு எனக்கு வந்துருந்தது, உடச்சேன். இங்கே ஒன்று அது மாதிரி இது மாதிரி தான் சின்ன சின்ன கொம்பு தான். இது வந்து மேலே போகிறதுக்காக சின்ன சின்ன கொம்புகள் நிறையா வந்துருந்ததுனாக்கா அதுக்கு தெம்பு கொடுக்க முடியாது. இந்த ஒரு கிளை மட்டும் மேலே போட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு எல்லா தெம்பும் எடுத்து கொடுக்கும் இல்லையா, அதுக்காக சின்ன சின்னதெல்லாம் கழிச்சு விட்டுருக்குறேன். இப்போ மேலே நல்லா தெம்பாக வளரும். கீரை உருவி இருக்கிறேன். உருவனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு வந்தேன். இந்த 2 3 எனக்கு தான் உடச்சேன். நம்ம தோட்டத்தில் விளைஞ்சி நம்மளே எடுத்து சமைக்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. உருவி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். இன்றைக்கி பொங்கலில் செய்ய போகிறேன். பொங்கலில் போட்டுருவேன். சும்மா ஒரு 4 கீரை தானே இருக்குது, பரவாயில்ல. பொங்கலில் போட்டு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். பொங்கலில் போட்டாலும் போட்டாச்சு. இன்றைக்கி முருங்கைக்கீரை பொங்கல் தாளிச்சுக்குவோம். அரைச்சிப்போம். நெய் இட்டுட்டு பசங்க வந்து மிளகு எடுத்து வச்சுருக்குங்கன்ட்டு நுணுக்கி தான் வச்சுருப்பேன் நான். அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம், 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். அந்த மிளகு ஜீரக பொடி லேசாக வாசனை வந்து கொஞ்சம் இருந்தது எடுத்து கொட்டி கிளறிடுவோம். பொங்கல் தாளிச்சாச்சு. இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லாம் முன்னாடியே போட்டாச்சு. தாளிச்சாச்சு. பொங்கலை கிளறி விட்டுக்குவோம். முருங்கைக்கீரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.